உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். வெல்கம் டு த கமெண்ட் ஷோ. போன வாரம் சென்னையில மழை நிக்காம பெஞ்சிக்கிட்டே இருந்து நம்மள எல்லாம் வந்து கடுப்பிடிச்சது. ஆமா, நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறப்ப திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய பரபரப்பா மாறிச்சு. தமிழ்நாட்டில் கலவரம் இந்த மாதிரி வார்த்தையோட நம்ம கேட்க மாட்டோம், பட் கலவரங்கிற வார்த்தையெல்லாம் கூட அதிகமாக புழக்கத்தில் வந்தது போன வாரம் தான். அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வருத்தம் தான் அது. ஆமாம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் கூட்டணிகள் பேச்சுவார்த்தை இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ பாமகல அந்த அப்பா மகன் சண்டை இது எல்லாமே நடந்தது. டெல்லியில் நாடாளுமன்றமும் நடந்தது, புதின் வந்திருந்தாரு. இப்படிதான் போன வாரம் இருந்தது. பரபரப்புக்கு பஞ்சம் கிடையாது, நிறைய கேள்விகள் இருக்கு, பார்த்துருவோம். சார்லஸ்ங்கிற நேர் வந்து தமிழ்நாட்டில இலக்கிய கூட்டங்கள் நடக்குதான் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அரசியல் கூட்டங்கள் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு. சில அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ போகணும்னு போனவரும் கூட போய் கேட்டாங்க, பட் அனுமதி வந்து கொடுக்கல. சரி, இலக்கிய கூட்டங்களுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல திருக்குறள் மன்றங்கள் வந்து நடக்குது, சிலப்பதிகார விழாக்கள் வந்து நடக்குது, கம்பன் கழகம் தொடர்ந்து பல மாவட்டங்களா நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கம்பன் கழகம் இருக்கு. சென்னை கம்பன் கழகம் இருக்கு, கோவை கம்பன் கழகம் இருக்கு, சேலம் கம்பன் கழகம் இருக்கு, பாண்டிச்சேரி கம்பன் கழகம் இருக்கு, மதுரை கம்பன் கழகம் இருக்கு. மதுரை கம்பன் கழகத்தை 22 வருஷமா வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்கிறதே பேராசிரியர் சலன் பாப்பையா ஐயா தான். இணை செயலரா பட்டிம் ராஜா சார் வந்து இருக்காங்க. பல பேர்ட்ட நிதியெல்லாம் திரட்டி தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து நடத்துறாங்க. இந்த கம்ப ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பேர் இலக்கியமா தான் பாக்குறாங்க. மதுரை கம்பன் கழகம் உருவானதே மாற்று சமயத்துல பல பேர் சேர்ந்துதான் அதை உருவாக்கி இருக்காங்க. அதுல வந்து சமய மூலம் வந்து பூசாம, கலவரத்தை வந்து உண்டு பண்ணாம, தமிழுக்கு கிடைச்ச பொக்கிஷம் எல்லாருக்கும் போய் சேரணும், அதுல சொல்லப்பட்ட இலக்கியங்கள், மத நல்லிணக்கம், அதுல இருக்கிற அறம் எல்லாருக்கும் போய் சேரணும், அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரணும்னு ஒரு முன்னெடுப்பு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இலக்கிய கூட்டங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டா வந்து நடக்குது, அவ்வப்போது அங்கங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பக்தி கூட்டங்கள் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி வள்ளலார் விழாக்களும் பல இடங்கள்ல வந்து நடக்குது. ஆமா, நீங்க சொன்னதுல காரைக்குடி கம்பன் கழகத்தை மிஸ் பண்ண. காரைக்குடி கம்பன் கழகமும் நடக்குதுப்பா. ஆமா, எங்க ஊர்லயும் நடக்குது. அது வந்து காரைக்குடியில அந்த கம்பன் மணிமண்டபத்திலேயே நடக்கும். அதுக்குள்ள தமிழ்தாய் கோயிலுமே இருக்குது அந்த வளாகத்துக்குள்ளேயே காரைக்குடியில. ஸோ இப்படி இலக்கிய கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தை இலக்கிய கூட்டங்கள் கூட நடக்குது. அதே மாதிரி நம்ம நூல் வெளியீடு, நூல் அறிமுகம் சொல்லி இலக்கிய வட்டத்துல அந்த கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. முன்னாடி இருந்த அளவு இருக்கா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருக்கு. இன்னும் அதுல எல்லாம் யார் யார் ஆர்வம் இருக்கவங்களோ அவங்க மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுல இருந்து தள்ளி நிக்கிறவங்க தள்ளிதான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களே வந்து ஈர்த்து இந்த கூட்டங்கள்லாம் நடத்தினாங்கன்னா இன்னும் வந்து பெரிய வெற்றியெல்லாம் வந்து பெறும். இப்ப டெக்னாலஜி எல்லாம் முன்னேறிடுச்சு. இப்ப எல்லாமே அந்த ஆன்லைன் மூலமாக எல்லாம் நடத்தினோம்னா உலக தமிழர்களும் அதுல கூட்டத்தில் வந்து கலந்துக்கலாம். ஆமா, நீங்க சொன்னதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சமய சார்பற்ற ஒரு மதச்சார்பற்ற கூட்டங்களா தான் இங்க வந்து எல்லாத்தையுமே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பட் சிலர் வந்து எல்லாத்துலயும் மதச்சாயம் பூசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தொடர்ந்து உடைபட்டுட்டே தான் இருக்கு தமிழ்நாட்டுல. ஆமா, அதெல்லாம் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சாலும் இல்ல 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 எங்களுக்கு தேவையே கிடையாதுங்கிறாங்க. ஆமா, அன்புங்கிற நேர் வந்து காசி தமிழ் சங்கத்துல உண்மையாலுமே தமிழ் தான் கத்து கொடுக்குறாங்கன்னு வந்து கேட்டிருக்காரு. பிரதமர் மோடியே சொல்லியிருக்காரு தமிழ் கத்துக்கிறதுக்காக தான் இந்த சங்கமம்னு. அப்படியே அவருக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம நம்புறோம். மோடி சொன்னாருன்னா மன் கி பாத்ல கூட பேசினார்ல, அன்பும் நம்புவாரு. அந்த நம்பிக்கையில தான் கேள்வி வந்து கேட்டிருக்காரு. ஆக்சுவலி காசியில வந்து நீராடினா பாவங்கள் தீருங்கிறது இந்துக்களோட ஒரு நம்பிக்கை. ஒரு சரித்திர தொடர்பு இருக்கு தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும். இப்போ கூட காசி யாத்திரை பல பேர் வந்து போவாங்க, காசில இருந்து நீர் எடுத்துட்டு வருவாங்க, வீடெல்லாம் தெளிப்பாங்க. இறந்து போனவங்களுக்கு கூட இந்த காசி தீர்த்தத்தை வந்து இது பண்ணுவாங்க. தொடர்ச்சியா இருக்கிற ஒரு நடைமுறைதான். சரித்திர ரீதியில இருந்து பாக்குறப்ப அதிவீர பராக்கிரம பாண்டியன், பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன், பல பேர் காசிக்கு வர முடியலங்கிறதுக்காக தென் காசியில விஸ்வநாதர் ஆலயத்தை வந்து கட்டி எழுப்புனாரு அவரு. ஓகே, இப்ப 2022 இருந்து காசி தமிழ் சங்கமம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 4.0 வரைக்கும் வந்திருக்காங்க. கருப்பொருள் வந்து தமிழ் கற்கலாம்ங்கிறதான் சொன்னாங்க. பிரதமர் மோடியுமே வந்து தமிழ் மொழி உயர்வானது, தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, மேன்மையானது தமிழ்லயே பேசினாரு. ஊபியோடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தான் தமிழ் வந்து சில வார்த்தைகள் வந்து பேசியிருந்தாரு, ட்ரை பண்ணாரு. ஆமா, சரி, உண்மையான தமிழ் கற்கலாம் அப்படின்னு பார்த்தா சில முன்னெடுப்புகள் வந்து எடுத்திருக்காங்க, அதை மறுக்க முடியாது. இப்ப பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் ஐஐடியும் சேர்ந்து அதை வந்து நடத்துறாங்க. ஒரு வருஷமும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, 4 வருஷமா வந்து நடத்துறாங்க. அதை இப்ப டிசம்பர்ல இருந்து 15 வரைக்கும் நடக்க போகுது. இப்ப ஊபியிலிருந்து
10 குழுக்களா ஒரு 300 மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்க. 9 கல்லூரிக்கு வந்து வரப்போறாங்க. டிசம்பர் 17 to 30 வரைக்கும் 9 கல்லூரியிலையும் 30 பேரா பிரிஞ்சு பேச்சு தமிழை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பேசுறதுக்கான பயிற்சி எடுக்க போறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற 50 தமிழ் ஆசிரியர்கள், அவங்களுக்கு இந்திய நல்லா தெரியும், தமிழ் நல்லா தெரியும், 50 ஆசிரியர்கள் அங்க காசிக்கும் போயிருக்காங்க. அவங்க அங்க ஒரு 1500 மாணவர்களுக்கு தமிழ் எப்படி பேசணுங்கிறத அங்க சொல்லித்தர வந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி சில முன்னெடுப்புகளும் இருக்கு. அரசியல் இருக்கான்னு கேட்டா அரசியல் இருக்கு, அது மறுக்கவும் முடியாது. ஆமா, ஏன்னா வந்து இங்க நிறைய தமிழறிஞர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் அங்க கூட்டிட்டு போய் பேச வைக்கிறத தாண்டி அங்க ஒரு யோகி ஆதித்யநாத் இந்த மாதிரி ஒரு அரசியல் சாயம் பூசிதான் அந்த விழா நடக்குது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. அது ஏன்னா இங்க ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம்ல, ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, ஒரு சென்டிமெண்டா இருக்கிறப்பதான் என்னன்னு கவனிப்பாங்க மக்கள். அதனால அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இங்க இருந்து வந்து ரயில்ல எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. கவர்னர் RN ரவி எல்லாம் வந்து அனுப்பிச்சு வச்சாரு, நம்ம பார்த்த முன்னாடி. இங்க இருந்து போறாங்களா காசி தமிழ்ச்சங்கத்துக்கு, அவங்களுக்கு ரயிலு, அவங்களுக்கு வந்து சாப்பாடு, தங்குற இடம், அவங்க சுத்தி பார்க்குற செலவு, இதெல்லாம் செக்யூரிட்டியோட எல்லாமே ஃப்ரீ, ஒருவோட காசு இல்லாம அவங்க பண்றாங்க. இல்ல அங்க போய் தமிழை மறக்க வச்சுட்டாங்கன்னா யோகி ஆதித்யநாத் தமிழ்ல பேசி நமக்கு மறந்து போய் எதுக்கு. ஆனா வந்து தமிழ் மேல எவ்வளவு ஆர்வம் பாருங்க பிரதமர் மோடிக்கு. இதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஸோ அவ்வளவு ஆர்வம் இருக்கவரு மேடைக்கு சொல்றாரு என்னால கத்துக்க முடியலன்ட்டு. அதுதான் ஒரு சர்ச்சையா மாதிரி இருக்கு. தொடர்ந்து 2014 இருந்து மன் கி பாத்ல தமிழ் ரெஃபரன்ஸ் இருக்கும், தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் இருக்கும், தமிழ் ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். தமிழ்னால கத்துக்க முடியல, உலகத்துல தொன்மையான மொழி தமிழ் மொழி, அதே மாதிரி தொன்மையான இடம் வந்து காசி, ரெண்டுக்கும் பிணைப்பு இருக்குன்னா வந்து பேசுறாரு. தமிழ் மேல இவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அலுவல் மொழியா மாத்திருக்கலாமே தமிழ. ஆமா, அது மாத்திருக்கலாம். பட் அதுல அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லுவாரு தமிழ் தொன்மையான மொழின்னு. ஆனா அதே சமயத்துல அரசியலுக்காக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஒடிசால போய் வந்து அங்க வந்து சாவி எடுத்துட்டு போன தமிழ் தான் வந்து பேசுறது. பீகார்ல போய் வந்து தமிழ்நாட்டுல பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்து பேசுறது. மன் கி பாத் வந்துச்சு, தமிழ்நாடு எலெக்ஷன் வந்துருச்சுன்னா மட்டும் வந்து இந்த மாதிரி தமிழ் கத்துக்க முடியலன்னு வந்து பேசுறது. இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷனா வந்து இருக்குல்ல. ஒரு நிலைப்பான ஒரே நிலைப்பாட்டுல வந்து இருக்கும். தமிழர்கள் உயர்வானது, தமிழ் மொழி உயர்வானது அப்படின்னா அப்படியே இருக்கணும். அது அப்புறம் சாவியை திருடிட்டு போயிட்டா என்ன அர்த்தம், எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை திருடன் தானே சொல்லலாம், பெரிய சர்ச்சை ஆச்சு. அப்பாங்க சீசன் கொஞ்சம் மாறிக்குவாங்க. அப்படித்தானே இருக்காங்க இல்ல, எல்லா அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருக்காங்க. அதுல பிரதமர் மோடியும் விதிவிலக்கு இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இதுல வந்து அரசியலும் இருக்கு, அதே நேரத்துல சின்ன சின்ன முன்னெடுப்புகளும் எடுத்திருக்காங்கிறதான் இதுக்கான பதில். தாஜ்தின் அப்படிங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, 1984 December 3 அந்த போபால் விஷவாயு தாக்கி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதுல இந்திய அரசு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அந்த குற்றவாளிகளுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சமீபத்துல தான் அந்த December 3 வந்து கடந்து வந்திருக்கோம்ல, அதனால வந்து கேட்டிருக்காரு. அந்த போபால் ட்ராஜடி வந்து நம்ம யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது. 1984 December 2, 3 இதுக்கு இடைப்பட்ட இரவுல ஆயிரக்கணக்கான உயிர்களும் பறிபோச்சு. அதோட தாக்கம் இன்னைய வரையுமே அந்த காற்றை சுவாசிச்சதுனால அவங்களோட உடல்ல பல பாதிப்புகள் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யூனியன் கார்பைடு ஃபேக்டரியில நடந்த அந்த கெமிக்கல் லீக் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது. அங்கே உள்ள சில பேரோட அலட்சியத்தால் இது நடந்ததுன்னு சொல்லி அந்த கேஸை நடத்தினாங்க. அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, கோர்ட்டில் வந்து அது ஒரு கேஷுப் மஹிந்திரா அப்படிங்கிறவர் தான் அதில் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருந்தார். இந்த யூனியன் கார்பைட் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அதில் முக்கிய குற்றவாளியாக அந்த அமெரிக்க கம்பெனியோட தலைமை அதிகாரி வேரன் ஆண்டர்சனை தான் சேர்த்துருந்தாங்க. இங்கே உள்ளதில் இந்த கேஷுப் மஹிந்திரா உட்பட ஒரு 7 பேரை வந்து முக்கிய குற்றவாளிகள்னு சேர்த்து வழக்கு நடத்தினாங்க அரசு. ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னா, அவங்க மேலே போடப்பட்ட பிரிவுகள் எல்லாம் 10 ஆண்டுகள் வரையும் ஒரு கடுங்காவல் தண்டனை கிடைக்கிற மாதிரியான ஒரு பிரிவுகளில் தான் வழக்கெல்லாம் போட்டாங்க. ஆனால் போக 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 டைல்யூட் ஆகி 2010 அதில் வந்து தீர்ப்பு வந்தது. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு வந்து சொன்னாங்க. அபராதமும் போட்டிருந்தாங்க. ஆனால் என்னென்னா, அவங்க தண்டனை கிடைச்சும் அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து பரோல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுவே பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் நிறைய போராளிகள் வந்து கிளம்புனாங்க. பட் அதுக்கெல்லாம் ஒரு பலனுமே கிடைக்கல. இந்த முக்கிய குற்றவாளியாக வேரன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவரை சொல்லியிருந்தாங்க அந்த யூனியன் கார்பைடு அமெரிக்கன் கம்பெனியோட அந்த தலைமை அதிகாரி.
பட் அவர் தலைமறைவாகவே இருந்துட்டார். அவர் இந்தியா பக்கமே வரலங்கிறதுனால அவர் தலைமறைவு குற்றவாளி அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கெல்லாம் நடத்தினாங்க. அவருக்கு எந்த தண்டனையுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான். 1989 மத்திய அரசும் அந்த யூனியன் கார்பைட் ஃபேக்டரியும் நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு 470 அமெரிக்க டாலர்களை வந்து கொடுத்தாங்க. இழப்பீடாக இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. அது அந்த டைமில் பார்க்கும்போது ஒரு 750 கோடி ரூபாய் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு சரியாக பண்ணலை, ஒழுங்காக வந்து நிவாரணம் கொடுக்கலன்னு அதுக்குமே நிறைய போராட்டங்கள் நடந்தது. அது இப்போ வரையுமே உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் வழக்கெல்லாம் போட்டாங்க. இன்னும் நிறைய வந்து அவங்க கிட்ட இருந்து இழப்பீடு வாங்கணும்னு மத்திய அரசுமே அதை வந்து மறுசீராய்வு மனுவெல்லாம் போட்டாங்க. பட் உச்சநீதிமன்றம் அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மக்கள் இன்னுமே நிறைய பேர் வந்து ஒரு இருமலோட ஒரு பாதிப்போட தான் அங்கே வந்து அந்த போபால் கேஸ் ட்ராஜடி, அந்த யூனியன் கார்பைட் ஃபேக்டரியை சுற்றி இருந்தவங்க, அங்கே வேலை பார்த்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த போபால் கேஸ் ட்ராஜடியை ஒட்டி அதை நடந்த ஒரு உண்மை சம்பவங்களை வச்சு தி ரயில்வே மென் அப்படிங்கிற ஒரு சின்ன மினி வெப் சீரிஸ் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. அதில் வந்து குலாம் தஸ்தகிர் அப்படிங்கிறவர் தான் நிஜமாக நடந்த ஒரு விஷயம். அவர் தான் அந்த போபாலில் அங்கே இதுவாக இருந்தார், அந்த ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். அவர் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான உயிர்களை வந்து காப்பாற்றியிருக்காரு. அங்கே வந்த அந்த கோரக்பூர் எக்ஸ்பிரஸை நிறுத்தி அதில் நிறைய பேரை ஏற்றி விட்டு பாதுகாப்பான இடத்துல அவங்கள வச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் ஏற்றி இதெல்லாம் வந்து நடந்தது. அவருக்குமே இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. அவர் இருமல், உடல் பிரச்சனை, நிறைய பிரச்சனையெல்லாம் அனுபவித்து 2003 வந்து அவர் வந்து இறந்து போனார். அவர் ஒரு ஹீரோவாக தான் இந்த போபால் கேஸ் ட்ராஜடியில் வந்து பார்க்குறாங்க குலாம் தஸ்தகிரை. அவரோட ரோலை கே மேனன் வந்து நடிச்சிருப்பார். அந்த வெப் சீரிஸில் மாதவன்லாம் கூட நடிச்சிருப்பார். ஒரு சின்ன சீரீஸ் தான், ஓரளவுக்கு உண்மை ஒட்டின சம்பவங்களை தான் காட்டியிருப்பாங்க. சில சம்பவங்கள் வந்து நடக்காத விஷயங்களையும் அதில் வந்து சேர்த்துருந்தாங்க. இதில் அவங்க குலாம் தஸ்தகிரோட ஃபேமிலி கூட எங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் பண்ணாங்க அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் கூட வந்தது. ஸோ அந்த வெப்சீரிஸ் பார்த்தா ஓரளவு அந்த போபால் கேஸ் ட்ராஜடி பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோகுல கிருஷ்ணன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா 1930க்கு கால் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம் அந்த டிஜிட்டல் அரெஸ்ட். ஏன்னா சிவி சண்முகத்துக்கே ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க, நீ ஒரு தீவிரவாதி அப்படின்லாம் அவர்கிட்ட பேசியிருக்காங்கலாம் டிஜிட்டல் அரெஸ்ட் கால்லாம் வந்தது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட இந்த இந்தியாவில் பல பேருக்கும் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் தொடர்பாக கால் வரும். ஸோ விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து மத்திய அரசு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி கால் வந்ததுன்னா யாருமே வந்து மத்திய அரசு அலுவலகங்கள்ல இருந்தோ இல்லை காவல்துறையிலேருந்தோ ஃபோன் பண்ணி நீங்கள் பணத்தை மாற்றி விடுங்கலாம் சொல்லவே மாட்டாங்க. உடனே அந்த காலை கட் பண்ணிவிட்டு இந்த 1930க்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா www. அந்த cybercrimes.gov.in வந்து புகாரை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த சைபர் கிரைம்ஸுக்கு மாவட்ட எஸ்பி அலுவலகங்களில் தான் ஆஃபீஸஸ் இருக்குது இப்போ. ஏன்னா சைபர் கிரைம்ங்கிறது ரொம்ப லேட்டராக வந்த ஒரு குற்றப்பிரிவு தான். அதுக்கான சட்டங்களே அப்புறம் தான் நம்ம இயற்றுற மாதிரி இருக்குது. இன்னும் முழுமையாக அதை பண்ண முடியாத அளவில் இருக்குது. ஏன்னா புதுசாக க்ரைம் வந்துக்கிட்டே இருக்குது சைபர் கிரைமில். ஸோ அங்கே காவல்துறையிலையும் புகார் அளிக்கலாம். இந்த 1930க்கு பண்ணால் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. பட் இது சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா உச்சநீதிமன்றம் மொத்தமாக எல்லா வழக்கையுமே சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. இந்த சைபர் கிரைமில் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வகை. அதை தாண்டி வந்து இந்த வேறு மாதிரியான ஃப்ராட்ஸும் நடக்குது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வேலை ஏற்படுத்தி தரேன், நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள், வியூஸ் ஏற்றுங்க, லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதில் ப்ரீமியம் டாஸ்க் இருக்குது, நீங்கள் ஒரு 10,000 ரூபா கட்டுங்கன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டாஸ்க்கெல்லாம் கொடுக்கறதில்ல. இப்படியான ஏமாற்று வேலைகளும் நடக்குது. இந்த சைபர் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் நம்ம ஷோவில் அடிக்கடி சொல்லியிருக்கோம், 32 கோடி ரூபாய் வந்து ஒருத்தங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறது. அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப சோகமான ஒரு கதையாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட அவ்வளோ சொத்து இருந்திருக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவங்கள எப்படி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா, பெங்களூரை சேர்ந்த 57 வயது பெண், அவங்களுக்கு ஒரு நாள் கால் வந்திருக்கு, நாங்கள் வந்து கொரியர் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம், டிஹெச்எல்லேருந்து, உங்களோட பார்சல் லோனில் போதைப் பொருள் இருக்குது, 4 போலி பாஸ்போர்ட் இருக்குது, 3 கிரெடிட் கார்டு இருக்குது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது, நீங்கள் க்ரைம் பண்ணியிருக்கீங்க, இது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து மும்பையிலேருந்து உங்கள் பேரில் புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மும்பைக்கே வந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே காலை இன்னொருத்தருக்கு மாற்றுறாங்க. நான் சிபிஐ அதிகாரி அப்படின்னு சொல்லி, உங்கள் பேரில் நீங்கள் குற்றம் பண்ணலனாலும் உங்கள் பேரில் வந்து குற்றம் நடந்திருக்கு, நீங்கள் எல்லா ஆதாரமும் இருக்குது, உங்களுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட்டும் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டுலாம் வீடியோ காலில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து
ஒரு சைன் பண்ண ஒரு ஆர்டர் காப்பி மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரியலாக ஏமாத்துற மாதிரி அந்த செட்டப்லாம் கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, சிபிஐ ஆஃபீஸ் மாதிரி, போலீஸ் யூனிஃபார்ம்லலாம் வந்து ஏமாத்துறாங்க. அவங்கக்கிட்ட 2 ஸ்கைப் ஐடி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 ஸ்கைப் ஐடியும் 2 டிவைஸில் இது பண்ணி வீட்டில் கேமராவை ஆன் பண்ணியே வச்சுருக்கணும்னு ஃபுல்லாக பல நாட்கள் அவங்கள கண்காணிச்சிருக்காங்க. நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இருக்கீங்க, உங்களை வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது, இது லோக்கல் போலீஸுக்கு சொன்னால் கூட பெரிய பிரச்சனை ஆகிடும், ஏன்னா வந்து உங்களை வந்து இந்த குற்றத்தில் உங்கள் ஆதாரங்களை பயன்படுத்தினவங்க உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களால உங்களுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்லாம் சொல்லி இதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அசட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஆர்பிஐ கீழே ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் அவங்க வந்து அவங்க சொத்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் 90% எங்களுக்கு மாற்றி விடுங்கன்னு சொல்லி தான் 31,83,00,000 ரூபாயை கிட்டத்தட்ட 187 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி அதில் இந்த 31 கோடியையும் அபேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 2024 செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே நடந்திருக்கு. டிசம்பர் 1 வந்து அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிரபராதி அப்படிங்கிற மாதிரி சிபிஐலேருந்து வந்த மாதிரி ஒரு ஆர்டர் காப்பி வேறு அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட குடும்பத்தையே மிரட்டுற மாதிரி, உங்கள் மகனுக்கு ஆபத்து அது இதுன்னு மிரட்டினோன்னு தான் அவங்க பயந்து பணத்தை கொடுத்துருக்காங்க. 2025 ஸ்டார்டிங்லையும் திரும்ப கால் வந்திருக்கு. மீதி அந்த 10% இருக்குல்ல, அதையும் பறிச்சிடலான்னு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பண்ணி அவங்க வந்து எப்படி இதெல்லாம் நம்புறாங்க ஒருத்தங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு வந்து மிரட்டிடுறாங்க. அடுத்து அவங்க மனதளவில் அவங்கள வந்து ஒரு மாதிரி வீக்கராக மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆதாரங்களையும் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த தேதியில் இங்கே தானே இருந்தீங்க, இவரோட தானே ஃபோன் பேசுனீங்க, இந்த ஆதார் கார்டு தானே உங்கள் நம்பரு அப்படிலாம் சொல்லும் போது நம்மளை பற்றின எல்லா டேட்டாவும் அவங்கக்கிட்ட இருக்கே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. உண்மைதானோ, அவங்க சிபிஐ தானோ அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு வந்துடுது. கேட்டால் மத்திய அரசு என்ன சொல்லுவாங்க, நம்ம டேட்டாலாம் வந்து ஒரு சவருக்கு பின்னாடி பத்திரமா இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. பட் ஒரு ஃப்ராடு பண்ணுறவங்களுக்கு கூட ஈஸியாக வந்து டேட்டா கிடைக்குது. ஸோ உண்மையெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு பயம், அவங்க மகன் எங்கே இருக்காங்க எல்லாம் சொன்னோன்னா பயம் வந்து தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இவங்க வந்து அந்த திரும்பியும் பணம் பறிக்க பார்த்தோன்னா இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அவங்களோட நடவடிக்கையில் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் மிரட்டினோன்னா இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்காங்க. ஏன்னா ஜூன் 8ஆம் தேதி 2025 அவங்க மகனுக்கு திருமணம். ஸோ இந்த திருமணத்தில் இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அது வரையும் வெயிட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகம் பணத்தை பறிகொடுத்த இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இதுதான் அந்த சம்பவம். ஸோ இப்படி வந்து நான் தினசரி கால் பண்ணிட்டே தான் இருக்காங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு, இங்கிலீஷ்னு எல்லா மொழியிலையும், ஹிந்தின்னு எல்லாத்துலேயும் பேசி ஏமாத்துறாங்க. ஸோ இது பெரிய ஒரு மாஃபியா கும்பலாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சிபிஐயுமே சந்தேகப்படுறாங்க. ஸோ இதில் வேகமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி கால் வந்தால் அதை வந்து நம்ப வேணாம், உடனடியாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த 1930 கூட நீங்கள் புகார் கொடுக்கலாம். நிறைய புகார்கள் வரும்போது இன்னும் கூட அதில் கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து இந்த அவேர்னஸை நம்ம பல பேருக்கும் ஷேர் பண்ணணும். நம்ம வீடியோ கூட பல பேருக்கு ஷேர் பண்ணி, ஏன்னா இவங்க குறிவைக்கிறது எல்லா தரப்பையுமே குறிவைக்கிறாங்க. மத்திய மாநில அரசு அதிகாரிகள், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிலாம் கூட சென்னையில் ஒருத்தர் 90 லட்சத்தை வந்து பறி கொடுத்துருக்காரு. ஐடியில் இருக்கிறவங்க லட்சக்கணக்கில் பறி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குறிப்பாக இவங்களோட மெயின் டார்கெட்டாக அந்த ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த சேமிப்பு கணக்கோட வச்சிருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற வயசானவங்க, அவங்கள ரொம்ப குறிவைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக இதில் ஒரு அவேர்னஸ் தேவை. நிச்சயமா வந்து தேவை. ஆக்சுவலி டீட்டெயிலாக சொன்னீங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இதை. ஓகே, கமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நிறைய பேருக்கு ஆக்சுவலி ஷேர் பண்ணுங்கள், விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. நவம்பர் 27ஆம் தேதி பிறந்த நாள் காணும் திராவிடத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்.